வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன், ரிலாக்ஸ். தமிழ்நாடு தேவ் ஸ்டுடியோ டிஸ்கஷன். ஓகே, சரி. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, புதிய பணியாளர்கள் நியமனம். ஓகே, யாரெல்லாம் அப்படின்னா சரத்குமார் மற்றும் ராதிகா சரத்குமார் மற்றும் கோவை சரளா மற்றும் ஆக்டர் பிரபு மற்றும் ஆக்டர் விக்ரம் பிரபு மற்றும் டைரக்டர் சேரன். ஓகே, இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோ நிர்வகிச்சுக்குவாங்க. சேலம் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு தோதான நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஆர் முருகதாஸ் மற்றும் லோகேஷ் கனகராஜ். ஏஆர் முருகதாஸும் லோகேஷ் கனகராஜ் என்கின்ற சதீஷ் இவங்களை பொறுத்த வரைக்கும் நேரில் வரலைனாலும் காசு தரலைனாலும் மற்றபடி எல்லா விஷயத்திலும் நமக்கு தோதை அமைச்சு தராங்க. அதனால் சேலம் ஸ்டூடியோவை இவங்க நிர்வகிக்கிட்டோம். ஓகே, கோயம்புத்தூர் ஸ்டூடியோவை ஆக்டர் பிரபு நிர்வகிக்கிட்டோம். ஓகே, மதுரை ஸ்டூடியோவை விக்ரம் பிரபு நிர்வகிக்கிட்டோம். ஓகே, பாண்டிச்சேரி ஸ்டூடியோவை ஜெயம் ரவி அவர் நிர்வகிக்கிட்டோம். ஓகே, அவ்வளோதான் ஸ்டூடியோவோட இன்ஃபர்மேஷன். ஓகே, மந்த்தான 5 lakhs சேல்ரி. ஓகே, தீபாவளி பொங்கல் போனஸ் வழங்கப்படும். ஓகே, அதுக்கப்புறம் சண்டே ஆனால் லீவு. ஓகே, அதே மாதிரி சில ஃபெஸ்டிவல் டேஸு, கவர்மெண்ட் ஹாலிடேஸு இந்த மாதிரிலாம் லீவு இருக்குது. ஓகே, அது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா இஎஃப் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு லீவ் ஆப்ஷனும் ஐடி கம்பெனியில் வழங்குற மாதிரியே வழங்கப்படும். இஎல், கம்பாஃப் அந்த மாதிரிலாம் நிறையா லீவ் ஸ்கீம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி ஐடி கார்டும் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே, அது இல்லாமல் நம்ம தேவ் ஸ்டுடியோ சார்பாக நிறையா பிஸ்னஸ் லிஸ்ட்டெல்லாம் வச்சுருந்தேன். ஓகே, நேம் சேஞ்ச் பண்ணதுனால தேவ் பிஸ்னஸ் லிஸ்ட்டு தான். அதில் நிறையா கடைகள் இருக்குது. ஓகே, அப்படின்றப்போ நீங்கள் அந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கப்படும். ஓகே, ஒரு 50% டிஸ்கவுண்ட் வழங்கப்படும். ஓகே, பயன்படுத்திக்கிங்க, நல்லபடியாக வேலை செய்யுங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல், ஒரு சில டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஏன் அந்த ஜாபு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா சம் சுச்சுவேஷன் அப்படின்றனால. ஓகே, மற்றபடி உங்களுக்கெல்லாம் மூவி புக் பண்ணியிருக்கேன். அந்த மூவி படப்பிடிப்பு அப்படின்றப்போ உங்களுக்கு உண்டான சம்பளம் வழங்கப்படும். ஓகே, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் ஸ்டூடியோவில் நிறையா பேர் மிங்கிள் ஆகி அதனால் ஏதோ ஒன்று தோது பார்க்கலாம்னு நினைக்கிறதுன்றது தோதாகாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஸ்டூடியோவை பாலிட்டிக்ஸாக மாற்றணும் அப்படின்னா அதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ஓகே, ஏன்னா கலைத்துறையில் உள்ளவங்கெல்லாம் ரொம்பவே சாஃப்டானவங்க, ரொம்பவே மென்மையானவங்க, ரொம்பவே மேன்மையானவங்க. அவங்கள பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் பண்ணுறதுனால நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ஓகே, அதனால் நமக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் சேதாரத்தை ஏற்படுத்தாதீங்க. சேதாரம் இல்லாமல் ஆதாரம் பார்க்குறப்ப தான் லாபம். ஓகே, சரி. அடுத்த தகவல், டைரக்டர் வெற்றிமாறன் டிஸ்கஷன். நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸே தோது பாருங்கள். ஓகே, சரி. அடுத்த தகவல், ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஈஷா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, தினந்தோறும் உங்களை கூப்பிட்றது அப்படின்றது, தினந்தோறும் கேஷ் கொடுக்கறது அப்படின்றது, இதெல்லாமே ஒரு பெருமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தாலுமே அது தோதாகாது. ஓகே, ஆசிரமம் அப்படின்றது ஒரு தனியார் அமைப்பு மாதிரி தான். நம்ம மந்த் ஒன்ஸ் ஒரு டைம் டெபாசிட் கேஷ் கொடுக்கலாம், அல்லது ஏதாவது தோதாகிறப்போ நம்ம கேஷ் கொடுக்கலாம். ஓகே, தினந்தோறும் எதிர்பார்க்குறது அப்படின்றது அந்த உணர்வு ரீதியாக அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு விதமான ஏதோ ஒரு வகையான கேள்விக்கான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றதெல்லாம் சரி வராது. ஓகே, அதனால் அவங்கவுங்க சுயம்பாக தான் நகரணும். ஓகே, ஆனாலும் யதார்த்த ரீதியாக ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஷன் செய்கிறது அப்படின்றது தான் ஒரு சரியான பாதைக்கான ஒரு தீர்வாக அமையும். ஓகே, என்ன ஒரு
தகவல் அப்படின்னா, இப்போ ஒரு 10,000 வருஷம் அப்படின்றப்ப எடுத்துக்கிறப்ப தான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஒரு அமைப்பை நம்ம அமைக்கிறப்ப இது ஒரு 10,000 வருஷத்துக்கு ஒரு வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ நம்மளோட வாழும் சூழ்நிலையில் ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் அதிகாலையில் என்ன ஒரு இஷ்யூவாக இருக்கும், மத்தியானம் என்ன ஒரு இஷ்யூவாக இருக்கும், சாயந்தரம் என்ன ஒரு இஷ்யூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனால் சேதாரம் தான் ஏற்படும். ஓகே, அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, ஒரு ஃபண்டால் இயங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அதனால் அங்கே வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் அமைதியாக நீங்கள் வேலை பார்க்கலாம். ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு சில நாள் வேலை இருக்காது. அப்படின்றனால நீங்கள் ஒன்றும் குற்ற உணர்வு ஏற்பட தேவையில்ல. நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் தோது பார்த்துக்கிட்டு நீங்கள் பணி செய்யலாம். ஓகே, என்னை எதிர்பார்க்குறதுன்றது உங்களோட ஆத்ம ரீதியான ஒரு நிலைக்கு தேவை. அப்படின்றப்போ நான் நிறையா மூவிஸ் புக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் உள்ளார்ந்த தேவை இருக்குது அப்படின்னா நான் ஒரு சில புக்ஸ் எழுதிட்டுருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த புத்தகமாக உங்களுக்கு கிடைக்கிறப்ப அந்த புத்தகம்லாம் வாங்கி படிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கும். அடுத்து யூடியூப்லேயும் என்னோடய சேனல்ஸ்லாம் இருக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சேனல்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக ஒரு முதலாளி அப்படின்றதுல உங்களோட பக்திக்கு ஒரு பாராட்டு. ஓகே, ஆனாலுமே யதார்த்த ரீதியாக ஒரு ஃபேக்ட்ரியை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் விசிட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா எனக்கு நிறையா நாடு இருக்குது, நிறையா வேலை இருக்குது. ஓகே, அதனால் உங்களுக்கு உண்டான ஒரு பணி இருக்கும், அதனே நீங்கள் தோது பார்த்துக்க வேண்டியது தான். ஓகே, என்னை எதிர்பார்க்காதீங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே டிஸ்கஷன். சரி, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றதில் நம்ம டிஸ்கஷன். சத்குருவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆசிரமம் இருக்கட்டுங்க, வாலண்டியர்ஸ் இருக்கட்டுங்க, பிரம்மச்சாரிஸ் இருக்கட்டுங்க, சன்னியாசி இருக்கட்டுங்க, இங்கே டாக்டர் இருக்கட்டுங்க, எல்லாமே ஓகே ஓகே ஓகே. ஆனாலும் உங்கள்கிட்ட நான் பர்சனலாக பேசணும், பழகணும், உங்களுக்கு நான் 4 விஷயம் சொல்லித்தரணும், நீங்கள் எனக்கு 4 விஷயம் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. ஓகே, அப்படின்றப்ப நான் அவர்கிட்ட மட்டும் டிஸ்கஷன் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஓகே, அந்த வகையில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கவலை தெரிவிக்காது. ஓகே, ஒரு சில நாள் வேலை இருக்கும், ஒரு சில நாள் வேலை இருக்காது, ஒரு சில நாள் காசு கிடைக்கும், ஒரு சில நாள் காசு கிடைக்காது. இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு நிகழ்வில் தான் இந்த சூழ்நிலை இருக்குது. எனக்குன்னு ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கிறப்போ என்னோடய தேவைகள் எல்லாமே ஓரளவு பூர்த்தி ஆகும். அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் எல்லாமே ஓரளவு தோத அமைச்சு கொடுப்பேன். ஓகே, அதனால் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக இந்த நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே உங்களோட படிநிலையாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, சொல்லப்போனால் இத்தனை வருஷத்தில் இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பமே, இப்போ தான் படியிலேருந்து நீங்கள் நகர்றீங்கன்னு அர்த்தம் ஆன்மீக பாதையில். அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டா தான் இன்னும் நிறையா விஷயத்தை நீங்கள் தோது செஞ்சு கொடுக்குறதுக்கு எல்லாமே தோதாக இருக்கும். ஓகே, அதனால் உங்களுடைய ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும், தீவிரத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு புக் எழுதுங்க. அடுத்து ஒரு சில பயிற்சி இருக்குது, அந்த பயிற்சியை நீங்கள் காலையும் மாலையும் அந்த பயிற்சி செய்யணும். ஓகே, நீங்களும் உங்களுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எல்லாமே நீங்கள் தான் அமைச்சிக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக தான் தோது செஞ்சு கொடுப்பேன், அவசரப்படாதீங்க. ஓகே, அடுத்து மூவிஸை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நீங்கள் இவ்வளோ ஈடுபாடாக இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஆனாலும் படப்பிடிப்பு அப்போ நான் உங்களுக்கு என்ன கேரக்டரு, என்ன டயலாக்கு, நீங்கள் என்ன மாதிரி காஸ்டியூம் போடணும், என்ன மாதிரி நடிக்கணும் அப்படின்ற எல்லா தகவலுமே சொல்லிடுவேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தியரினா தான் உங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் கேஷ் டெபாசிட் அப்படின்ற ஒரு தொகை எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படின்னா தான் இந்த கேரக்டருக்கான ஒரு தனித்துவமான தகவல் எல்லாமே சொல்கிறதுக்கு தோதாக இருக்கும். ஓகே, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பு அப்போது ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே தகவல் சொன்னால் போதும், நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான உண்டான ஆக்டிங் ஷார்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதனால் உங்களுக்கான நல்ல விதமான தரமான ஒரு நடிப்பு தான் வழங்கப்படும். ஓகே, அது உங்களோட ஆத்மாவுக்கான ஒரு தேவையாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சமமான ஒரு நிலை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதனால் மன உறுதியாக அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்து போங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ தோது செஞ்சு கொடுக்குறீங்களோ
அதே அளவுக்கு நான் உங்களுக்கு தோது செஞ்சு கொடுப்பேன். ஓகே, அவ்வளோதான். டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே.